பேர பிள்ளைங்களா எந்திரிங்க. என்ன இன்னுமா தூங்குறீங்க? இந்த தாத்தா வேற கனவுலயும் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்களே. சஞ்சய் எந்திரி, டைம் ஆச்சு எந்திரி. டேய் சஞ்சய் எந்திரிச்சு போடா. பேரண்டிங்களா எந்திரிங்க. பேரண்டிங்களா எந்திரிங்க. பேரண்டிங்களா. என்ன தாத்தா மிட் நைட்ல எழுப்பிட்டீங்க? மிட் நைட்டா? அப்படினா நடு ராத்திரில யா தாத்தா எழுப்பி உயிரை வாங்குறீங்க? ராத்திரியா? பேரண்டிங்களா மணி 5 மணி ஆச்சு எந்திரிங்க. தாத்தா கனவுலயாவது நிம்மதியா தூங்க விடு தாத்தா, அங்கேயே வந்து டிஸ்டர்ப் பண்றீங்களே. புட்டு எந்திரி, புட்டு எந்திரி, உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணிரு எந்திரி. தாத்தா எந்திரிக்க சொன்னா எந்திரிக்க போறேன். இப்போ எங்க அம்மாக்கு ஃபோன் பண்றீங்க. வாங்க என்ன வேலை இருக்கு வாங்க பார்க்கலாம். அட பாவி, அம்மா நோனே எப்படி பல்டி அடிச்சிட்டா பாரு. யார் அடி வாங்குறது? நம்ம உடம்புல அவ்வளவு தெம்பல கிடையாது. வா வா போய் வேலை பார்க்கலாம். தாத்தா சூடா டீ தாங்க தாத்தா, குடிச்சிட்டு தான் நான் போய் பல்லே விளக்குவேன். டீயா? பேரண்டிங்களா இங்க டீ எல்லாம் ஒன்றும் கிடையாது, நீராகாரம் தான். கரைச்சி வச்சிருக்கிறேன், பல்லெல்லாம் விளக்கிட்டு வாங்க, அப்பதான் குடிக்க முடியும். என்னது? எங்களுக்கு காபி குடிச்சாதான் பாத்ரூமே வரும், எப்படி பல்ல விளக்க முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க எந்திரிச்சு அங்க வரலனா உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். நீங்க போயிட்டே இருங்க தாத்தா. 5 நிமிஷம் இல்ல 3 நிமிஷத்துல வந்து நிப்பா இந்த புட்டு. பிள்ளைங்க நல்லா தான் என் பொண்ணு வளர்த்தி வச்சிருக்கிறா. ஏய் அண்ணா வா போய் பல்ல விளக்கலாம். ஒழுங்கா அண்ணான்னு கூப்பிடு, என்ன வாடா போடான்னு கூப்பிட்டு இருக்கற? இருக்கிற பிரச்சனையில ஒன்றத்தோட தாங்க முடியல. உன் மூஞ்சி எல்லாம் பார்த்தா உனக்கு மரியாதை கொடுக்கணும் எனக்கு தோணவே இல்லடா. தோணாதுடா, உனக்கு தோணாது. அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னா எல்லாம் தோணும். ஏய் நீ எல்லாம் ஃபோன் பண்ணா எனக்கு பிரச்சனையே கிடையாது, அம்மா நம்பவே மாட்டாங்க. ஆனா தாத்தா ஃபோன் பண்ணா 2 பேருக்கு அடி இருக்கு. கிளம்பி வந்தாலும் வந்து நம்ம உயிரை வாங்குவாங்க. பேசாட்டுல எந்திரிச்சு வந்துரு. என்ன எந்திரிச்சிட்டீங்களா? ஒழுங்கா வீட்லயே இருந்திருக்கலாம். இந்த அம்மா வேற இங்க அனுப்பி நம்ம உயிரை வாங்குது. ஒரு குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறானுங்களே. டேய் அண்ணா என்னடா சோகமா வர? டேய்னு கூப்பிடாத, ஒழுங்கா மரியாதை கொடு. டேய் போடா, அங்கங்க இடுப்பு கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. நானே என்ன பண்றது தெரியாம நின்னுட்டு இருக்கறேன். இதுல நீ வேற காமெடி பண்ணாதடா. ஏய் பார் புட்டு, ஒழுங்கா மரியாதை வாங்கடா போங்கடான்னு கூப்பிடு. இல்லனா என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. இருக்கிற கடுப்புக்கு மூஞ்சில குத்தி கண்ண ரெண்டே நோண்டிடுவேன். தாத்தா கிட்ட போய் சொன்னேன்னு வெச்சுக்கோயேன், பின்னாடி 2 ஏக்கர் இடம் இருக்குதாமா, ஃபுல்லா முள்ளு செடி, எல்லாத்தையும் வெட்டி விறகு சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போய் சொல்லவா? என் பொழப்பு உனக்கு சிரிப்பா சிரிக்கிற? இரு இரு உன வச்சுக்கிறேன். நீ தள்ளு, அங்க ஒரு புள்ள வருது, என்னன்னு கேட்போம். புள்ளையா? யார் அது? அண்ணா நான் தாத்தா பாக்குறதுக்காக வந்திருக்கேன். தாத்தா இருக்காங்களா உள்ள? தள்ளுடா அந்த பக்கம். ஹாய் ஐ அம் சஞ்சய். ஓ, தாத்தா வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா இது எங்க தாத்தா வீடு தான். நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். எங்க தாத்தா வீட்டுக்கு லீவுக்கு வந்திருக்கோம். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கும் இது தாத்தா வீடு தான். தாத்தாவுக்கு தூரத்து சொந்தம். தாத்தாவை பார்க்கலான்ட்டு வந்தேன். தாத்தா இல்லையா? தாத்தா தோட்டத்துக்கு போயிருக்காங்க. நீங்க வாங்க வந்து உட்காருங்க, தாத்தா வந்தேன்னு சொல்றேன். இல்லை பரவாயில்ல, நான் அப்புறமேல் வந்து தாத்தாவை பார்த்துக்கிறேன். பாய். எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு இந்த பொண்ணு. ஐயோ இவன் வேற இந்த நிலைமையில நிக்கிறானா? ஏய் சஞ்சய், என்னதான் தள்ளி விட்டு போற நீ அந்த பிள்ளையை பார்த்ததோ? இதெல்லாம் ரொம்ப டூ மச்டா. அந்த புள்ள முதல்ல என்கிட்ட தான் பேச வந்துச்சு, திருப்பி நீ போற? போடா, அந்த பொண்ணு உனக்கு அக்கா மாதிரி, எனக்கு தான் சரியான பொருத்தம். ஓ சார் அப்படி வரீங்களா? அம்மாக்கு தெரிஞ்சது குண்டி பாத்துரும். ஒரு பொண்ணை பார்த்ததும் கூட பிறந்த தம்பின்னு கூட பார்க்காம இப்படி தள்ளி விட்டு போறானே. ச்சே, இந்த ஊர்லயே இந்த ஒரு பொண்ணு தான் கொஞ்சம் கியூட்டா இருக்கு. ஏய் யார் அது எங்க தோட்டத்துல தக்காளி பறிக்கிறது? ஹாய், நான் தான். ஹாய், உங்க பேர் என்ன? என் பேரு ரோஜா. ரோஜா? யூ மீன் ரோஸ்? யா, வெரி பியூட்டிஃபுல் நேம். என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்பாடி, நான் உங்களோட 2 வருஷத்துக்கு பெரியவன். நான் 4th. சரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சஞ்சய், 2 தக்காளி பறிக்கலான்னு வந்தேன். அதான் சரி பறிச்சுட்டு போகலான்னு நின்றுட்டு இருக்கேன். பறிக்கவே தெரியல எனக்கு. நான் பறிச்சு தரேன், நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாமே. நான் தான் இப்ப தோட்டத்தில கவனிச்சிட்டு இருக்கேன். டேய் பேராண்டி, மாடுங்க விட்டு இருந்தே நல்லா தேய்ச்சி கழுவு. ஒரு பொண்ணு முன்னாடி மானத்தை வாங்குறாரு இந்த தாத்தா. சரிங்க தாத்தா. சஞ்சய், நீங்க மாடெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்களா? இதுல என்ன இருக்கு? கிராமத்துல வேலை பார்க்கறதுக்காகவே நான் வருஷம் வருஷம் இங்க வருவேன். ஓ கிரேட்.
ஓகே, எனக்கு தக்காளி பறிச்சு தாங்க, நான் வீட்டுக்கு போகணும். எங்கள் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே, ஏதாவது டைம் போலனா எனக்கு கால் பண்ணுங்க, என் நம்பர் கொடுக்குறேன். ஓ ஓகே. டேய் இங்க பாருடா, 2 பேரும் எப்படி நின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு. ஏய் ரோஜா, ஏய் ரோஜா. ஏய் ஆமாண்டா, எப்ப இந்த பையன் ஊர்ல இருந்து வந்தானோ இந்த ரோஜா எப்ப பாரு அவன் கூட சுத்திட்டு இருக்கா. ரோஜா வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் இருங்க சஞ்சய். ஏண்டா அறிவு கட்டா முட்டா பயிலுங்களா? நான் யார் கூட பேசிட்டு இருந்தா உங்களுக்கு என்னடா? ஏய் ரோஜா, பார்த்து பேசு. டேய் பார்த்து தாண்டா பேசிட்டு இருக்கிற மெண்டலுங்களா? ஆஹா, இவன் என்ன இந்த பேச்சு பேசிட்டு இருக்கா? என்னடா கலாய்க்கிறீங்களாடா? உடம்பு ஊறுதா? எங்க தாத்தா கிட்ட சொன்ன தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. தாத்தா எதுக்குடா? நானே இப்போ உங்களை தூக்கி போட்டு மிதிப்பேன், பாக்குறீங்களா? ஐயோ, இவன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? ஏய் ரோஜா வா வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் இரு சஞ்சய், இவங்களெல்லாம் என்னன்னு கேட்கணும். ஏய் ஓவரா பேசுன அடிச்சிருவோம் பாத்துக்கோ. எங்க அடிங்கடா பார்க்கலாம். நீங்க அடிக்கிற வரைக்கும் என் கையை பூ பறிச்சிட்டு இருக்குமா? பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவனாக்கோ. ஆஹா, அப்படியே எங்க அம்மா முப்பத்தா மாதிரி பேசுறாளே. ஏய் என்ன, உன்னால அவன் அடி வாங்க போறான் இப்ப பாரு. டேய் ஃபர்ஸ்ட் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா, அப்புறம் போய் அவனை அடிக்கலாம். ரேகிங் பண்ற மூஞ்சியை பாரு, ஒன்று ஓட்ட ஒன்று உடசல். உங்க 2 பேருக்கு வேற வேலையே கிடையாதா? போய் ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்கடா. ஏய் ரோஜா, இப்ப வர போறியா? நான் வீட்டுக்கு போகவா? கொஞ்சம் இரு சஞ்சய், இவங்களெல்லாம் இப்படி விட்டுட்டு வரக்கூடாது. நல்லா 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு வரேன். என்னடா திமிர் பிடிச்சவனுங்களே, எங்க உங்க வீரத்தை என்கிட்ட காமிங்க. கையை உடைச்சு கையில கொடுத்துட்றேன். ஆஹா, இவ எங்க அம்மாலயே மிஞ்சிருவா போலயே. போதுமாடா சாமி, ஊருக்கு ஒரு முப்பாத்தா. எங்க அப்பா படுற கஷ்டமே போதும். அவரை பார்த்து நான் திருந்தலனா நான் என்ன மனுஷன்? பேசாம வாய மூடிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். இன்னொருக்கா ஏதாவது வம்பு சண்டை வச்சுக்கிட்டீங்க, சஞ்சயை விட்டு உங்களை அடிக்க விடுவேன். சஞ்சய் எங்க காணோம்? அவன் ஓடி 1/2 மணி நேரம் ஆச்சு. அவனுக்காக தான் மூச்சு பிடிக்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்க. கிளம்பு. ச்சே, இது சஞ்சய் எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்கிட்டோம். ஏய் சஞ்சய். இது அக்காவா? அக்கா, சண்டையில முடிச்சதுங்களா? பத்திரமா வந்துட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சஞ்சய் நீ அக்கான்னு கூப்பிடாத சஞ்சய். நீங்க பேசுங்க, நான் எதுக்கு இறங்கல. ஏண்டா, இதுக்கு முன்னாடி என்ன தள்ளி விட்டுட்டு பாஞ்சு போய் நின்னு அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்த. இப்போ என்னை முன்னாடி விட்டு பின்னாடி நிக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா முன்னாடி வாடா. அக்கா, நீங்க எனக்கு அக்கா மாதிரி. ஊருக்கு போறத நான் மறக்கவே மாட்டேன். கண்டிப்பா உங்க வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க. சஞ்சய் இது உனக்கே டூ மச்சா இல்ல? நான் உன்னை விட சின்ன பொண்ணு. ஐயோ, உங்களை பார்த்தா எனக்கு அக்கா ஃபீல் தான் வருது. அதனால அக்கான்னு கூப்பிடுறேன். சரி சரி, தாத்தா வர நேரமாச்சு. நீங்க இருங்க, வேற தாத்தா பாருங்க. எங்களுக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, நாங்க போயிட்டு வரோம். ஏய் சஞ்சய், கிளம்பு. நின்னு நீ ஓடி பார்த்துட்டு இருப்ப வாய் திறந்து. அண்ணா என்னாச்சு? டேய் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எஸ்கேப் ஆயிரணும், அப்புறம் வா தனியா சொல்றேன். ச்சே, இதுக்கு தான் இந்த பசங்களெல்லாம் நம்பவே கூடாதுங்கிறது. நம்ம பேசாம வீட்டுக்கு போவோம்.